கார்த்தி ஜெயக்குமார், கார்த்திக் கணேசன், அப்துல் ரஹ்மான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி 2 ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. 2017 அவங்க ஓப்பன் பண்ணி 2020 வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லாவே பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. 2020 கோவிட் வந்ததால் அந்த கொரோனா டைமில் அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதனால் அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் நஷ்டமாயிருச்சு. அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா சம்பளம் கொடுக்க முடியல, வாடகை கொடுக்க முடியல. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்குள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் பண்ணதால் இவ்வளோ நஷ்டத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணுறது, திருப்பியும் வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு போகலாமா, இல்லை இதே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. 3 முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. அந்த 3 முக்கியமான முடிவுகள்னால இன்னைக்கு அவங்க 2023-24 அவங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த முடிவு என்னென்னா ரைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சா ரைட்டாக யோசிப்பாங்க, செயல்படுத்தினா ரைட்டாக செயல்படுத்துவாங்க, அடுத்தது நடைமுறைப்படுத்தினாலும் சரியாக நடைமுறைப்படுத்துவாங்க, ரைட்டான பீப்புளை ரெக்ரூட் பண்ணுவாங்க, எதையுமே ரைட்டாக லீகலாக ப்ரொசீட் பண்ணுவாங்க, ரைட்டான எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே ரைட்ஃபுல்னஸை காமிப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் கொரோனா டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ், ஃபுட் டெலிவரி இந்த மாதிரியான விஷயங்கள் பீக்கில் இருந்துச்சு. அவங்க என்ன ரைட்டான டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கிச்சன் மாதிரி ஒரு கிச்சனை ரெடி பண்ணி, வீட்லேயே ஒரு மாதிரியான கிச்சனை ரெடி பண்ணி, அந்த கிச்சனில் இருந்து ஃபுட்டை என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன் மோடில் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்னல, அதுக்கு கபினி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த கிளவுட் கிச்சனில் ரெடி பண்ணி இந்த ஆன்லைன் மோடில் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, இது ஒரு 3 மாதம் டெலிவர் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது. அது இல்லாத ஒரு நல்ல ரீச்சும் கிடைச்சிது. அப்போ அவங்க இதுக்கு வச்ச பேர் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலித் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்ணாங்க. கூடுதலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்ணி 3 ரெஸ்டாரண்ட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 3 ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவங்க வச்ச பேர் என்னன்னா காலித் பிரியாணின்னு வச்சாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி அவங்க தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அவங்க எடுத்த டிசிஷன் என்னன்னா ஹானஸ்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஹானஸ்டாக இருந்தாங்க. அதாவது என்னென்னா அவங்களுக்கு அவங்க ஹானஸ்டாக இருந்தாங்க, அடுத்தது அவங்க ஃபேமிலிக்கு ஹானஸ்டாக இருந்தாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, ஒர்க்கர், கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே ஹானஸ்டாக இருந்தாங்க. அந்த ஹானஸ்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துச்சு. அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது இன்னைக்கு 33 ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரெஸ்டாரண்ட்ல இருந்து 33 ரெஸ்டாரண்ட் ஆனதுக்கு காரணம் அந்த ஹானஸ்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்பத்தி. 3வது எம்பத்தியை நாங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எம்பத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது. இப்போ ஒரு ஒர்க்கர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கரால் செய்ய முடியுமா, ஒரு 100% இவங்க ஒரு அவுட்புட் வச்சிருப்பாங்க, அந்த அவுட்புட்டை அந்த ஒர்க்கரால் கொடுக்க முடியுமா, அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த ஒர்க்கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன அவுட்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒர்க்கர் கிட்ட அதை கொடுக்குறாங்களோ அந்த அவுட்புட்டை அவங்களால கொடுக்க முடியுமான்னு முன்னாடி அனலைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை கொடுக்கக்குள்ள அவங்க கிட்ட இருந்து அந்த 100% அவுட்புட் கண்டிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்பத்தியோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர்கிட்ட எம்பத்தியோட பார்த்தாங்க. அடுத்தது எல்லாருக்கிட்டையுமே அந்த எம்பத்தியை ஃபாலோ பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிரியேட் ஆச்சு அந்த பிஸ்னஸில். இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2023-24 அவங்களுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபாயா இருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டதால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் எங்களுடைய டேர்ன் ஓவர் 150 crores இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சிருக்கதா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பலை ஹார்பர்ல இருந்து கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை எல்லா விதத்துலையும் ரைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி எல்லாமே ரைட்டாக லோட் பண்ணணும், எல்லாத்தையும் ரைட்டாக இருக்கான்னு சரி பார்த்தோம் அப்படின்னா அது A to B லொக்கேஷன் போகணும். A to B லொக்கேஷன் போகக்குள்ள நடுக்கடலை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகக்குள்ள அந்த நடுக்கடலில் ரஃபான வெதர் வரலாம், அதாவது மழை வரலாம், புயல் வரலாம், காத்தடிக்கலாம், எப்படி என்னதான் ஆனாலும் அந்த கப்பல் தள்ளாட ஆரம்பிக்குமே தவிர அது மூழ்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ரைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து A to B லொக்கேஷன் நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாத அவங்க செகண்ட் சொன்ன ஹானஸ்டி
அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் உங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹானஸ்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹானஸ்டி தான் அவங்க 3 ரெஸ்டாரண்ட்லேருந்து 33 ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி கொண்டு போனதாக சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ரெஸ்டாரண்ட் வந்து கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலேஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் ஆழி சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நேமில் நிறைய ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, கப்பல் மாதிரி தான் நீங்கள் கரையிலே இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களோட பர்பஸ் அது கிடையாது. ஏங்கிற லொக்கேஷன்லேருந்து பிங்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நடு கடலில் எப்படி கப்பல் நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுதோ நீங்களும் வாழ்க்கையில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண தான் ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் எங்கே வந்து சேலஞ்சஸ் இருக்கோ அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ட்ரை பண்ணாத இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நமக்கு கிடைக்க வைக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஃபுல்னஸ், ஹானஸ்டி, எம்பத்தி இது 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க உங்கள் பிஸ்னஸில் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்து இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 75 கோடி ரூபாய் டேர்ன் ஓவரில் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் வேணும் அப்படின்னா இவங்க சொன்ன அந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வெற்றியாளராக வரலாம். நன்றி.